நம்ம வீட்டு சமையல்ல மதியம் சாப்பாடு பார்க்கலாம் வாங்க. சுட சாதம், அப்பளம், காலையில கொஞ்சம் பூண்டு சட்னி வச்சோம் இட்லிக்கு. அது கொஞ்சம் இருக்குது. இது சூப்பரா ஒரு காரக்குழம்பு நல்லா காரமா, புளிப்பா சூப்பரா இருக்கும். இது வந்து சேப்பங்கிழங்குன்னு சொல்லி சொன்னாங்கங்க. பெரிய சேப்பங்கிழங்குன்னு சொன்னாங்க. பேர் சரியா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. நம்ம தோல் சீவிட்டு கட் பண்ணி தண்ணியில சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல வெங்காயம், தக்காளி, சோம்பு சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஒரு குக்கரை வச்சு தாராளமா எண்ணெய், கடுகு, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த காயை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டோன்னே நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், சோம்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி தண்ணி சேர்த்துக்கணுங்க. புளி தண்ணி சேர்க்கணும், இல்லைன்னா காரம். தேவையான தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. 4 விசில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில்